friends, welcome to zaagzoogkitchen. இன்னைக்கு நம்ம zaagzoogkitchenல பார்க்க போறது மட்டன் கோஃப்தா கறி ரெசிபி தான் பார்க்க போறோம். இத மட்டன் கோலா உருண்டை குழம்புன்னு கூட சொல்லலாம். இந்த குழம்புல பொதுவா கோலா உருண்டைகளை ஃப்ரை பண்ணி தான் சேர்ப்பாங்க. ஆனா கோஃப்தாஸை ஃப்ரை பண்ணாம சூப்பர் சாஃப்டா கொஞ்சம் கூட உடையாம ரொம்ப ஈஸியா எப்படி கோலா உருண்டை குழம்பு செய்யறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது என்னோட மாமியாரோட ஸ்பெஷல் ரெசிபி. இந்த கோஃப்தா கரீஸை ரைஸ், சப்பாத்தி, நான் பரோட்டா இதோட சேர்த்து சாப்பிட்றப்ப டேஸ்ட் எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான கோஃப்தா கறி ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம மட்டன் கோலா உருண்டை பால்ஸ் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் 1/3 கப் பொரிகடலை, அதாவது அரை கப்புக்கும் கொஞ்சம் குறைவா பொரிகடலை சேர்த்துக்கிறேன். இதோட கசகசை 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கசகசை சேர்த்து செய்கிறப்போ கோஃப்தா பால்ஸ் சாஃப்டாகவும் அண்ட் ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதனால் கசகசை ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த அளவுக்கு நைஸாக பவுடர் பண்ணிக்கணும். இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே துருவின தேங்காய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சேர்க்குறப்போ பால்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் தேங்காய் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட அரை இன்ச் இஞ்சி அண்டு 4 பல்லு பூண்டை சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல பச்சை மிளகா கூட குறைய சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இதோட ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக உங்களுக்கு சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் அதை கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. 10 to 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்போ டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதை எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நான் இந்த மாதிரி நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த பேஸ்ட்டையும் நம்ம பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பவுலோடு சேர்த்துக்கலாம். நான் 200 கிராம் மட்டன் கைமாவை, அதாவது கொத்துக்கறியை நல்லா மின்ச் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை அதே மிக்ஸி ஜார்லேயே சேர்த்துக்கிறேன். இதோட 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கணும். இப்போ இதை 2 to 3 நிமிஷத்துக்கு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சாஃப்டாக ஆகிற அளவுக்கு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதையும் அதே பவுலில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட ஃப்ளேவருக்காக கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சீரக பவுடர் 1/4 டீஸ்பூன், பொடியை கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கணும். இப்போ கைகளில் கொஞ்சம் ஆயிலை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்துட்டு உருண்டைகளை உருட்டிக்கலாம். நான் இந்த சைஸில் பால் உருட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எந்த அளவு சைஸ் உருண்டைகள் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் பால்ஸாக உருட்டிக்கலாம். நான் இந்த சைஸில் எல்லாத்தையுமே பால்ஸாக உருட்டிக்கிட்டேன். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு கோஃப்தா கறி கிரேவி ரெடி பண்ணிடலாம். இப்போ அதே மிக்ஸி ஜார்லேயே 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதுலையே 2 சின்ன சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதை இந்த அளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போதைக்கு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு குழம்பு செய்கிறதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கோஃப்தா கறிக்கு ஆயில் கொஞ்சம் கூட சேர்த்தா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஆயில் சூடானதும் ஒரு பே லீஃப், 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதும் இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கணும். 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கணும். இப்போ ஆனியன் பேஸ்ட் ஓரளவுக்கு குக் ஆகிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இந்த மசாலா கருகிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். சால்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரை கப்பு தயிரை சேர்த்துக்கிறேன். தயிரை நல்லா கலந்து விட்டுக்கணும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா மசாலாஸ்லாம் நல்லா குக் ஆகி கிரேவிலேருந்து ஆயில் செப்பரேட்டாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் 1/2 கப்பு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கிறேன். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை லிட்டால் கவர் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கிரேவி நல்லா குக் ஆயிடுச்சு. ஆயில் செப்பரேட்டாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் கிரேவி ரொம்ப திக்காயிடுச்சுன்னா கொஞ்சம் தண்ணி மட்டும் சேர்த்துக்கோங்க.
மறுபடியும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த கோஃப்தா பால்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1 by 1 சேர்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், பால்ஸை சேர்த்ததுக்கப்புறம் உடனே நம்ம வந்து கிரேவியை வந்து கிளறிடக்கூடாது. நான் எல்லா பால்ஸையுமே சேர்த்துட்டேன். கரண்டியை யூஸ் பண்ணி பால்ஸ்க்கு மேலே இந்த மாதிரி கிரேவியை மட்டும் மேலே எடுத்து ஊற்றிக்கிறேன். அப்படி நம்ம கரண்டியை விட்டு கிளறணும்னா பால்ஸ் வந்து உடைய வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை லிட்டால் கவர் பண்ணிவிட்டு 5 minutes நம்ம வந்து குக் பண்ணிடலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு. பால்ஸ்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஸ்பேட்லா யூஸ் பண்ணி பால்ஸ் எல்லாம் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பால்ஸ்லாம் நல்லா குக் ஆனதுனால பால்ஸ் வந்து உடையவே உடையாது. நல்லாவே நீங்கள் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் திக்கான கோகோனட் மில்க் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கோஃப்தாஸ் ஃப்ரை பண்ணி சேர்க்காமலேயே கொஞ்சம் கூட உடையாமல் கோஃப்தா கறி வந்து சூப்பராக ரெடி ஆயிருச்சு. கோஃப்தாவை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேஸ்டியான கோலா உருண்டை குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.